சமீபத்தில் எலக்ட்ரிக் ஒயர் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். அப்போது அங்கே 4-5 கம்பெனியோட ஒயர் இருந்தது. நான் விலை கம்மியான ஒயரை தேர்ந்தெடுக்கும்போது வயது முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு எலக்ட்ரீஷியன் பெரியவர் அங்கே வந்தார். அவர் சொன்னதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேங்க. எப்பயுமே ஒயர் வாங்கும்போது நல்ல தரமான ஒயர் வாங்கணும். தரமான ஒயரில் தான் இரும்பு கலக்காத காப்பர் கம்பிகள் மற்றும் எளிதில் தீப்பிடிக்க முடியாத இன்சுலேஷன் ஸ்லிப்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் வாங்கக்கூடிய ஒயர் பார்த்தீங்கன்னா 100-150 ரூபா தான் கம்மி, ஆனால் சில ஆண்டுகளிலே நீங்கள் ஒயரை மாற்றுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு அக்கறையோடு சொல்லி புரிய வச்சார். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எந்த பொருள் வாங்கினாலும் தரமான பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம தரம் பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல இங்கே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இது எனக்கு தோணுது, டக்குன்னு நான் சொல்கிறேன். வியாபாரத்தில் நிறைய போட்டிகள் இருக்கும். ஒரே வியாபாரத்தை பல ஆயிரம் பேர் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் தான் முன்னேறி வருவாங்க. அந்த பல ஆயிரம் பேரில் ஒரு 100-150 பேர் வருவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தரம். அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணால் எப்பயுமே நம்ம ஃபீல்டில் முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட்ஸில் படித்தேங்க. அதை இந்த இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கடைசியில் அந்த தரமான பொருளை தான் ஒயரை தான் வாங்கிட்டு வந்தேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.